அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். இன்றைய தினத்தில் பரந்தூரில் விஜய் அவர்கள் பேசின அந்த காட்சிகளை நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது விஜய்க்கு என்ன திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சா அப்படின்னு திமுக தரப்புல இருந்தும் இதற்கான ஒரு கேள்விகள் முன்வைக்கப்படுது. ஏன் இதுவரைக்கும் அவர் சட்ட போராட்டத்தை முன்னெடுத்திருக்கலாமே, இப்போ மட்டும் ஏன் முன்னெடுக்கிறாரு, ஏன் இப்போ மட்டும் திமுகவுக்கு எதிராக இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு, இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. முதல்ல அவருடைய இந்த உரை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் திமுகவின் இது போன்ற குற்றச்சாட்டுகளையும் நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு அரசியல் கட்சி தலைவரா விஜய் மக்களை சந்திக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் பாக்குறேன். எந்த ஒரு அரசியல் கட்சியும் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டி போட்டுக்கணுன்றது நம்மளுடைய கருத்து. ஏன்னா மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க கிட்ட போய் சொல்லலாம், ஆளும் அரசாங்கத்தோட குறைகளை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த அடிப்படையில் விஜய் ஒரு அரசியல் கட்சி துவங்கின உடனே இப்போ மக்களை பரந்தூர் மக்களை போய் சந்திச்சிருக்காரு. அதே முன்னாடி சந்திக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறது திமுக தரப்புல இருந்து எழுப்பலாம். ஆனால் தற்சமயத்துக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாநாடு நடத்தி அப்புறம் வெள்ளத்தின் போது அங்கே வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கே அவர் போகவே இல்லை. ஆக்சுவலாக அவர் மக்களை கூப்பிட்டு தான் சந்திச்சார். அதுவே பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ நேரடியாக பரந்தூரில் போய் பார்க்கறது நம்ம நிச்சயமாக பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இது முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் திமுகவையும் விமர்சனம் பண்றார், மத்திய அரசையும் விமர்சனம் பண்றாரு. ஏன்னா இந்த விமான நிலையம் வரதுல ரெண்டு அரசுகளும் ரொம்ப குறியா இருக்காங்க. அடுத்த 20 ஆண்டுகளில் சென்னை விமான நிலையம் கிட்டத்தட்ட 8 கோடி பேசஞ்சர்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த விமான நிலையத்தை பெரிய விமான நிலையமாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இது தேவை என்கிற விஷயத்தில் மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே ஒற்றுமையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சூழலில் விஜய் போன்ற அரசியல் தலைவர்கள் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட மக்களுடைய குறைகளை தெரிந்து கொண்டு அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போறதுன்றது வரவேற்கத்தக்கது. அதனால மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரியான மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள் என்ன, நில ஆர்ஜிதம் பண்ணும்போது அவங்களுக்கு சந்தை மதிப்பு கொடுக்குறாங்களா, இல்லை பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்களா போன்ற பல விஷயங்கள் இதில் இருக்கிறத பார்க்கலாம். அதே சமயம் மக்கள் ஒட்டுமொத்தமாக அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்களா, இல்லை சில மக்கள் இதை ஆதரிக்கிறாங்களா, எதிர்க்கிறாங்களா, இல்லை போல பல விஷயங்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால விஜய் எடுத்திருக்கிற இந்த முயற்சி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த முறையில் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. மக்களுடைய துன்பத்திலும் துயரத்திலும் அல்லது பிரச்சனைகளிலும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அவர் போயிருக்கார் என்பது என்னுடைய கருத்து. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.